Exercise 2.6 second sum. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? அப்போ consecutive odd integers சொல்லியிருக்காங்க. beginning with 5 இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அதோட sum to 480. அதோட sum வந்துட்டு 5 இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே நம்பர்ஸ் எழுதுறோம். அது வந்துட்டு 480 வரைக்கும் வருது. அதோட சம் வந்து 480 இருக்கு. சம் டு 480. அப்போ எத்தனை கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, எத்தனை கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணுறது 5 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட சம் டு 480. சம் டு 480 சம் வந்துட்டு 480. அதான் 5 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, ஆட் இன்டிஜர்ஸ் தானே. அப்போ சொல்யூஷன் எதில் பார்க்கலாம்? 5 7 9 அது இருக்குல்ல, அதோட சம்னா நமக்கு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு நம்பர் கிடைக்கும்ல. இதில் இப்போ 5 + 7 எவ்வளோ? 12. 12 + 9 எவ்வளோ? 12 + 9 21. அதுக்கப்புறம் ப்ளஸ், அதுக்கப்புறம் என்ன இருப்போம்? 9, அப்புறம் 10 11 அப்படியே ஆட் பண்ணுவோம்ல. அப்படியே ஆட் பண்ணி வருது. சம் வந்துட்டு 480 கொடுத்துட்டாங்க. ஆட் பண்ணி வர அந்த டோட்டல் வந்துட்டு 480 ஆயிடுச்சு. எத்தனை கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ்? அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? என் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் கொடுத்துட்டாங்க. இங்கே சாதாரணமாக என் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல. என்ன பண்ணுவோம்? n = L - a/d+. அது இல்லை இங்கே யூஸ் பண்ணுறது. சம் டு 480. அதோட சம் இப்படியே ஆட் பண்ணி வந்து 480ங்கிற சம்மு கிடச்சிருச்சு. 5 இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை ஆட் இன்டிஜர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 5 ப்ளஸ் என்ன சம்னு கொடுத்துறாங்க, இதோட சம் தான் இது. அப்போ 5 + 7 என்ன ஆட் இன்டிஜர்ஸ்ன்னு இருக்காங்க. 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5லேருந்து ஸ்டார்ட் ஆன ஆட் நம்பர் என்னது? 5க்கு அப்புறம் 7 9 11 அப்படி தானே வரும். இப்போ 5 + 7 + 9 + எக்ஸெட்ரான்னு போட்டோம். இப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரையில அதோட சம் வந்து ஒரு இடத்துல 480 ஆகுது. அப்போ மொத்தம் எத்தனை கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர் நம்பர்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதான் இங்கே சம் வந்துட்டு டோட்டல் 480 வந்துருச்சு. அந்த எண்ணு தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்படியே ஆட் பண்ணி வரும். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ? 2 டைம்ஸ் ஆட் பண்ணல நமக்கு 12. 12 கூட 3 டைம்ஸ் ஆட் பண்ணல 21. அப்படியே 4 டைம்ஸ் அப்படியே ஆட் பண்ணி வர எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணி வர சம் 480. அது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனை டேர்ம்ஸ் ஆட் பண்ணல 480 கிடைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கிளியராக கொஸ்டின் நம்ம புரிஞ்சுட்டாலே அடுத்து நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா ஒரே கான்செப்ட் தான். ஆனால் கொஸ்டின் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஸ்டார்ட் பண்ணுறது 5லேருந்து ஆட் இன்டிஜர்ஸ் போது 5 7 9 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. சம் டு 480. அதோட சம் 480 இப்படியே எழுதிட்டே வரையில அதெல்லாம் ஆட் பண்ணி வர அந்த சம்னா இப்போ என்னது? இங்கே எஸ்என்ங்கிறதா 480 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இல்லையா? நம்ம கண்டுபிடிக்கிறது என் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பாருங்க, என்ன ஆட் இன்டிஜர்ஸ்னால 2 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ கண்டிப்பாக இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் தான். ஸோ இட் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அதில் ஏங்கிறது என்னது? 5, டிங்கிறது 7 - 5 2, எஸ்என் தான் இங்கே அடுத்து இருக்கிறது. ஏன்னா டோட்டல் சம்மு கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ்என்ங்கிறது 480. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு மெனி நம்பர்ஸ் தான் என்ன கண்டுபிடிக்கணும்? எண்ணு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு தெரியாது, அதோட சம்மு தான் தெரியும். லாஸ்ட் அவர் நம்பர் என்னன்னு தெரியல. இதெல்லாம் அப்படியே வரையில ஆட் பண்ணி வர ஒரு இடத்துல 480 வருது. 480 வரணும்னா எத்தனை நம்பர் ஆட் பண்ணுறோங்கிறது தான் சம்மு தான் அங்கே இருக்குது. ஓகே, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கணும். லாஸ்ட் டேர்மில் இது இந்த சம்மு, அதோட சம் தான் சம் டு 480. எஸ்என்கிறதா 480. அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு லாஸ்ட் டேர்மும் ஃபஸ்ட்டு டேர்மும் கண்டிப்பாக தெரியும். லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் யூஸ் பண்ணி என் கண்டுபிடிக்கணும். என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ்என் = n/2 × 2a + n - 1 × d. இங்கே எஸ்என் ஏன்னா சம்மு தான் கொடுத்துருக்காங்க. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இங்கே இருக்க லாஸ்ட் நம்பர் கொடுக்கல. பிகினிங் வித் 5 வில் சம் டு 480. 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட சம் 480 வரையில ஹவு மெனி கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ், ஹவு மெனி நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? சம்மு தான் 480. இப்போ 5லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரையில ஆட் பண்ணி வரையில ஒரு இடத்துல 480 வருது. அப்போ எத்தனை நம்பர்ஸ் ஆட் பண்ணால் 480 வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுல? ஓகே, அப்போ 480 என்ன தான் நமக்கு தெரியாது. n/2 × 2 × ஏங்கிறது 5 + n - 1 × டிங்கிறது 2. இப்போ 480 n/2 × 2 5s are 10. இது நமக்கு மைனஸ் பண்ண முடியாதுன்னா உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × n 2n - 1 2s are 2. அப்போ 480 n/2 × 2n முன்னாடி எழுதிக்கலாம். 10 - 2 + 8. அப்போ நமக்கு 480 n/2
இன்னும் நம்ம கேன்சலேஷன் பண்ணுற மாதிரி நம்மளாம் சிம்பிளிஃபை பண்ணுறது தானே. இப்போ 2n + 8 இருக்குது, ரெண்டுலேயும் 2 காமனாக எடுக்க முடியும். இப்போ இன்ட்டு 2 வெளியே காமனாக எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 2 காமனாக எடுத்துட்டோம், n மட்டும் தான் வரும். ப்ளஸ் 2 காமனாக எடுத்தனால 4, ஏன்னா 4 2s தான் 8, 4 2s தான் 8 ஆகும். ஸோ அப்போ நமக்கு இங்கே 4 தான் வரும். இதில் டவுட் இல்லை இல்லை, இது நம்ம நார்மலாக முன்னே படிச்சிருக்கோம், எழுதிட்டு. அப்போ 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 480 = n × n + 4ன்னு வரும். அப்போ இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணணும்ல, n × n n² + 4 × n 4n வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுவோம்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு, அந்த இதை கண்டுபிடிச்சி தான் n கண்டுபிடிக்க போகிறோம். இது மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் சம்ஸும் இல்லையா, இந்த 10th அப்போது n² + 4n. அப்போ நமக்கு என்னது 480 = n² + 4n இருக்குல்ல. அப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஃபேக்டரைசேஷன் ஃபார்மேட்டில் பண்ணல, இந்த 480 இங்கிட்டு கொண்டு வந்துட்டு =0ங்கிற டேர்மில் எழுதுவோம். அப்போ n² + 4n, இது இங்கிட்டு வரையில் என்ன ஆகிடும், -480 = 0. அப்போ இந்த ஒரு ஃபேக்டரைஸ் நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு வந்துட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கையில் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன ஆகிடும், -480 × n² -480 n². இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த 4n எழுதுவோம். இங்கே 2 நம்பர்ஸ் எழுதணும், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கணும், இது ரெண்டு ஆடாக செப்பரேட்டாக பண்ணால் இது கிடைக்கணும். அப்படி தானே எழுதுவோம். இப்போ 24 × 20ங்கிறது 480, ஓகேவா. அப்போ நமக்கு இங்கே 4n இருக்குது. அப்போ பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஏன்னா இங்கே -480 வருதா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ். பட் சாதாரண நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம், மைனஸ்லாம் பார்க்க வேண்டாம். 24 × 20 480 ஆகிடும். ஆனால் இங்கே மைனஸ் வருது மல்டிப்ளிகேஷனில். ஸோ ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் -480 எழுத முடியும். அதை போடுறதுக்கு அந்த மைனஸ் சைன் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற நம்பரை வச்சு தான் டிசைட் பண்ணணும். இங்கே உள்ளே இருக்கிறது 4n, ஏன்னா இது ஆடாக செப்பரேட்டர் பண்ணி தான் இது கிடைக்கணும். அப்போ இங்கே 4ன்னு வரல, பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் அப்போ ப்ளஸில் இருக்கணும், ஏன்னா 4ங்கிறது இங்கே மைனஸில் இல்லை. அப்போ பிக்கஸ்ட் நம்பர் ப்ளஸில் தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணிக்கணும், அந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டுக்கணும். அப்போ 24 × -20 -480 ஆகிடும். 24 ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். 24ல் 20 மைனஸ் பண்ணிட்டா 4 தான், பிக்கஸ்ட் நம்பரோட சைன் 4 ப்ளஸ்ஸு. ஓகே, அப்போ நமக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, 24n × 20 என்னங்கிறது 480 n² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -480 n². 24n -20nங்கிறது 4n. இது ஓகே ஆயிடுச்சு. இது நம்ம படிச்சிருக்கோம் 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம இது படிச்சிருக்கோம், இந்த ஃபேக்டரைஸ் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கும்ல, அதை டிவைட் பண்ணணும் பை n² ரெண்டு சைடும். அப்போ இதில் நமக்கு இது ஒரு எண்ணும், இது n² ஒரு எண்ணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு எண் தான் இருக்கும். அதேமாதிரி n² ஒரு எண்ணு கேன்சல் ஆகிடுச்சா ஒரு எண் தான் இருக்கும். இதுக்கப்புறம் கீழே இருந்து நம்ம அப்படியே எழுதணும், n முன்னாடி எதுவும் இல்லைன்னா ப்ளஸ் சேர்த்துப்போம். அப்போ n + 24 இன்ட்டு இது n - 20 = 0. நீ தனித்தனியாக வச்சு செய்வோம். n + 24 = 0. That means n = -24. n - 20 = 0. That means n = 20. அப்போ நமக்கு -24 20 கிடைச்சது. இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக அது மைனஸில் வராது. ஸோ இட் இஸ் இன்வேலிடு. அப்போ இதை எடுத்துக்க மாட்டோம். அப்போ என்னங்கிறது எவ்வளோ, 20 டேர்ம்ஸு. தட் மீன்ஸ் என்ன மீனிங், இப்போ 5 + 7 + 9 + இப்படியே ஆட் பண்ணி வரல, ஒரு இடத்துல 480, அதெல்லாம் ஆட் பண்ணி 480 கிடைக்கல. அப்போ அப்படியே 9க்கு அப்புறம் 11 30 இப்படியே ஆட் பண்ணி 20 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம எழுதி அதெல்லாம் ஆட் பண்ணால் தான் 480 கிடைக்குதாமா. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, n = 20. Therefore 20 odd integers beginning with 5 will sum to 480. given கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அப்படியே எழுதியிருக்கோம். how many consecutive odd integers தான் கேட்டிருக்காங்க, எத்தனை odd integers 20. அப்போ 20 odd integers beginning with 5 will sum to 480. அந்த கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா, அவ்வளோதான், ஈஸியாக தானே இருக்குது இந்த சம்மு. So second sum completed.